வணக்கம் நண்பர்களே. டாலர் எப்பவுமே உலக அளவில் முதன்மையான ஒரு பணமாக இருந்துகிட்டு இருக்கு. அதனால என்ன பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா, முக்கால்வாசி பேர் டாலரில் இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. இப்போ உதாரணத்துக்கு பங்கு மார்க்கெட் சரியுதுன்னு வச்சுக்கங்களேன், அவங்களுடைய சொத்தெல்லாம் விற்று டாலராக மாற்றி வச்சுக்குவாங்க. அப்போ என்ன ஆகும்னு கேட்டிங்கன்னா, டாலருக்கு டிமாண்ட் ஏற்படும் போது அதை வெளியே எடுத்து விற்பாங்க. எப்பவுமே பொதுவாக டாலர் எப்பவுமே மதிப்பு இறங்காது, கூடிக்கிட்டே இருக்கும் அப்படின்றது கடந்த பல 20 வருடங்களாகவே தொடர்ச்சியாக இருக்கக்கூடிய ஒரு விஷயம். அதனால எல்லாருமே உழைக்காமலே பணம் சம்பாதிக்க ஒரு வழி என்னன்னு கேட்டிங்கன்னா, இந்த ஷேர் மார்க்கெட் டவுன் ஆகும் போதும் உலக அளவில் பொருளாதார மந்த நிலை ஏற்படும் போதும் எல்லாரும் என்ன பண்ணுறாங்கன்னா, சொத்தை விற்று டாலராக மாற்றி வச்சுக்கிறாங்க. திரும்ப இயல்பு நிலைக்கு வரும்போது டாலர் மாற்றுவாங்க. ஆனால் இப்போ என்ன ஆயிடுச்சுன்னா, தலைகீழ் மாற்றம் ஏற்படுது. கொரோனாவுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா அமெரிக்காவோட நிலைமை எப்பவுமே உச்சத்தில் இருந்தது. ஆனால் கொரோனாவுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா உலகம் முழுவதும் பொருளாதார நிலை மந்தமாக ஏற்பட்டப்போ மற்ற நாடுகளாக சுதாரிச்சிருச்சு, அமெரிக்கா சுதாரிக்கவே இல்லை. அதனால இப்போ என்ன ஆகுதுன்னா, அமெரிக்காவோட டாலர் குறைய ஆரம்பிச்சிருச்சு. இப்போ சீனாவோட கரன்சி தான் பார்த்தீங்கன்னா கூடிக்கிட்டே இருக்கு. அதனால முதலீட்டாளர்கள் மத்தியில் ஒரு பயம் வந்துருச்சு. இனிமேல் டாலர் ஏறிக்கிட்டே இருக்காது, குறைய ஆரம்பிக்கும். அது மட்டும் இல்லை, G7 சொல்லக்கூடிய அமெரிக்காவோட வளர்ந்த நாடுகளுடைய அந்த ஷேரும் பிரிக்ஸ் நாடுகளோட ஷேரையும் பார்த்தீங்கன்னா, பிரிக்ஸ் நாடோட ஷேர் தான் அதிகமாக இருக்குது. அதனால டாலருக்கு மதிப்பு குறைய ஆரம்பிச்சிருச்சு. ஸோ இனிமே டாலர் இறங்கு முகத்தில் தான் இருக்கும்னு எல்லா பொருளாதார வல்லுநர்களும் சொல்கிறாங்க. அமெரிக்காவுக்கு இன்னொரு பக்கமும் அதே மாதிரி ஒரு சரிவு ஆரம்பிச்சிருச்சு. ஏன்னா எல்லா நாடுகளும் டாலரில் வர்த்தகம் செய்யும் போது டாலர் மதிப்பு உயர்வத்தில் இருந்துச்சு. ஆனால் இப்போ மற்ற நாடுகள்லாம் பார்த்தீங்கன்னா அவங்கவுங்க உள்ளுக்குள்ளேயே இப்போ ரஷ்யாவும் இந்தியாவும் ரூபிளில் டிரான்சாக்ஷன் பண்ணுறாங்க. அதே மாதிரி இந்தோனேஷியா, மலேசியா, சிங்கப்பூர்லாம் இந்தியா பேடிஎம் மூலயமா அந்த டிஜிட்டல் முறையில் பண பரிவர்த்தனை செய்கிறாங்க. இப்போ சவுதி அரேபியா அதே டீலிங் ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ இப்படி மற்ற நாடுகள் எல்லாமே டாலர் அவாய்ட் பண்ணும்போது இயல்பாகவே டாலரோட மதிப்பு குறைய ஆரம்பிச்சிடும். அது மட்டும் இல்லாமல் அமெரிக்காவோட பொருளாதாரம் மந்த நிலையில் இருக்கிறதுனாலையும் டாலர் மதிப்பு குறைய ஆரம்பிச்சிருச்சு. ஸோ இனிமேல் எல்லா வகையிலும் அமெரிக்காவுக்கு இழப்பு தான். இன்னொரு பதிவில் சந்திக்கலாம். நன்றி.